Praise the Lord. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை இந்த காலை பொழுதிலே நான் வாழ்த்துகிறேன். மறுபடியும் இன்றைய நாளிலே இந்த காணொலி மூலமாக உங்களை சந்திப்பதிலே, உங்களோடு பேசுவதிலே எனக்கு மிகுந்த சந்தோஷம். நீங்கள் எல்லாரும் நலமாக, சந்தோஷமாக, சுகமாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். அதற்காக நான் ஜெபிக்கிறேன். இன்றைய தினத்திலே உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43வது அதிகாரம், அதனுடைய 4வது வசனம். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Praise the Lord. கர்த்தர் சொல்லுகிறார், என் பார்வைக்கு நீ அருமையானபடியால் நீர் கனம் பெற்றாய். இன்றைய தினம் கர்த்தருடைய பார்வைக்கு, அவருடைய கண்களுக்கு நாம் அருமையானவர்களாய் மாறவும், கர்த்தருடைய கண்களிலே நமக்கு தயவு கிடைக்கவும், அவராலே நாம் கனம் பெறவும் ஆண்டவர் உதவி செய்வாராக என்று நான் வாழ்த்துகிறேன். வேதாகமத்திலே அநேக பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய கண்களிலே தயவு கிடைத்தபடியால் அவர்கள் கனம் பெற்ற சரித்திரத்தை நாம் வாசிக்கிறோம். பூர்வ பிதாவாகிய ஆபிரகாம் கர்த்தருடைய பார்வைக்கு கனம் பெற்றபடியால் அவர் சகல ஜாதிகளுக்கும் தகப்பன் என்று அழைக்கப்பட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். அதே போல கர்த்தருடைய பார்வைக்கு நாம் பிரியமானவர்களாய் மாறட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். இன்றைய நாள் முழுவதும் அவர் நம்மை பாதுகாப்பாராக, நம்மை ஆசீர்வதிப்பாராக, நம்மை வழிநடத்துவாராக, நமக்கு ஆலோசனை தருவாராக என்று உங்களை வாழ்த்துகிறேன். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல காலை பொழுதிலே என் அன்பு பிள்ளைகளுக்காக உடைய பாதத்திலே வருகிறோம். ஆண்டவரே, இன்றைய தினம் உடைய பிள்ளைகள் மனதிலே எந்தெந்த காரியங்களை நினைக்கிறார்களோ, வாஞ்சிக்கிறார்களோ, எதிர்பார்க்கிறார்களோ, எந்தெந்த காரியங்களுக்காக அவர்கள் ஜெபிக்கிறார்களோ, எந்தெந்த விஷயங்களுக்காக அவர்கள் பிரயாணம் செய்கிறார்களோ, எல்லாவற்றிலையும் தேவனுடைய கிருபை கரம் இருந்து அவர்களை வெற்றி சிறந்தவர்களாய் மாற்றுவீராக. பலவீனங்கள் உடைய பிள்ளைகளை தொடக்கூடாது. ஆபத்துகளும் விபத்துகளும்